அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த வீடியோவில் வந்து பவர்ஃபுல்லான துவா நான் சொல்ல போகிறேன். இன்ஷா அந்த துவா வந்து உங்களுக்கு பெரிய ஒரு பாக்கியத்தை தரும் இன்ஷா அல்லாஹ். அதனால் தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மேலும் வந்து உங்கள் வீட்டு பிள்ளையை நினச்சி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போது யார் யார் வந்து ஹஜ்ஜுக்கு வந்திருக்கீங்க, யார் யார் இதுக்கப்புறம் வரக்கூடிய நியத்தில் இருக்கீங்க, யார் யார் உம்ரா செஞ்சுருக்கீங்க, யார் யாரெல்லாம் இன்னும் வந்து காபா ஷெரீஃப் வந்து பார்க்க முடியல, அவங்க எல்லோரும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா நான் அவங்களுக்காக துவா செய்கிறேன். இன்ஷால்லா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இன்றைக்கி காபா ஷெரீஃப் நல்லா வெயில், எப்போவுமே வெயிலாக தான் இருக்கும் அல்ஹம்துலில்லாஹ். இருந்தால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இந்த இடத்துல இருக்குதுன்னா அந்தளவுக்கு தெரியாது. பாருங்கள், ஹாஜிமார்கள்லாம் வந்து போயிட்டுருக்காங்க அவங்க தேவையாக. சில பேர் வந்து காபா ஷெரீஃபை பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க, சில பேர் வந்து காபா ஷெரீஃபை பார்க்கறதுக்காக போயிட்டுருக்காங்க. இன்னொன்று சில மக்கள், இந்த ஊரில் இருக்க மக்கள் பார்த்திங்கன்னா பலதரப்பட்ட மக்கள் இருப்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அதிகமாக வந்து வெளிநாட்டிலேருந்து வர மக்கள் தான். இந்தியா, ஜப்பான், பாகிஸ்தான், அமெரிக்கா எல்லா வகையான மக்களும் வந்து இந்த இடத்துக்கு வராங்க. இதுக்காகனா அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுக்காக வராங்க. என்னென்னா இந்த உம்ரா செய்யறதுக்காகவும் ஹஜ்ஜு செய்யறதுக்காக வராங்க. இப்போ வந்து ஹஜ்ஜுடைய காலமாக இருக்குது. அதனால் வந்து ஹஜ்ஜுக்கு உண்டான ஆளுங்களை வந்து உள்ளே என்ட்ரி பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், மாஷா அல்லாஹ் எவ்வளோ. இப்போ நார்மல் டைமில் ரொம்ப இங்கே ரஷ்ஷாக இருக்கும். இப்போ அந்த ஹஜ்ஜுன்ன டைம்னால அந்தளவுக்கு ரஷ் இல்லை. ஏன்னா அதுக்கு நான் என்ட்ரி உள்ளவங்க மட்டும்தான் வர முடியும். மாஷா அல்லாஹ் பாருங்கள் எவ்வளோ நல்லா ருஹானியத்தை நல்ல இதாக இருக்குது. இப்போ நம்ம காபா ஷெரீஃபை பார்க்க போகலாமா? காபா ஷெரீஃப் பார்க்க முன்னாடி ஒரு துவா இருக்குது. நம்ம இன்ஷா அல்லாஹ் அந்த துவா ஓதிக்கலாம். ஏன்னா எந்த ஒரு அமலை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து புரிஞ்சுக்கொள்வான்னு தெரியாது. இப்போ நம்ம ஒரு துவா ஓதுறோம், அந்த துவா வந்து நம்ம மனசார ஓதுறோம்னு நினைக்கிறேன். அந்த விஷயம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிடிச்சிருச்சு, அதை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்ஷா அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம்ம தருவான். முதல் காபா ஷெரீஃப் பார்க்க, இந்த காபா ஷெரீஃப் வந்துச்சு. காபா ஷெரீஃப் பார்க்கும்போது நம்ம ஒரு துவா ஓதிக்கலாம். ஏன்னா இந்த துவா ஓதுறது கட்டாயம் கிடையாது. ஆனால் இந்த துவாவுடைய சிறப்பு வந்து ரொம்ப பெருசு, சரிங்களா? அது என்ன துவான்னு பார்ப்போமா? பாருங்கள், மாஷா அல்லாஹ் ஹாஜிமார்கள்லாம் வந்து நல்லா கொடை, இந்த வெயிலில் வந்து நல்லா கலராக கொடை. நார்மல் டைமில் அந்த மாதிரி கூட நம்ம பார்க்க முடியாது. இந்த ஹஜ்ஜுடைய டைமில் பார்த்திங்கன்னா இங்கே கலராக கொடை அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்த்திங்களா மாஷா அல்லாஹ் நல்ல ருஹானியத்தை அந்த வெயில். ஆனால் ஒன்றும் அல்லாஹ் நியமத்து என்னென்னா, இந்த இடத்துல வந்து எவ்வளோ வெயில் பட்டாலும் அந்த டைல்ஸ் வந்து ஜில்லுன்னு தான் இருக்கும். அது அல்லாஹ்வுடைய ஒரு நியமத்து, அல்லாஹ்வுடைய குதிரத்து. ஏன்னா இந்த இடத்துல வந்து அந்த டைல்ஸை வந்து சுட்டுச்சுன்னு வைங்களேன், செருப்பு போடாமல் என்னால் நடக்க முடியாது. ரெண்டாவது தொழுகும் போது என்ன சைஜா செய்ய முடியாது. ஏன்னா சைஜா செஞ்சால் நெத்தி ஆகும், சுற்றும். அப்போது இந்த இடத்துல அல்லாஹ் சொன்னது என்ன பண்ணியிருக்கான், இந்த டைல்ஸை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு அந்த மாதிரி உருவாக்கியிருக்கான். எவ்வளோ தான் வெயில் அடித்தாலும் அந்த டைல்ஸு ஜில்லுன்னு தான் இருக்கும். பாருங்கள், ஹாஜிமார்கள் பாருங்கள், மாஷா அல்லாஹ்வுடைய அந்த கதவு, காபத்துல்லா கதவு பார்த்திங்களா, அந்த கதவை அதை எப்படினாச்சும் நான் பிடிச்சி துவா செய்யணுன்ட்டு போட்டி என்ன பண்ணுறாங்க பாருங்கள், எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் காபா ஷெரீஃப் கிஸ்பா மாஷா அல்லாஹ் எல்லாம் வந்து தங்கம் வெள்ளி அதை கொண்டு என்ன பண்ணுறாங்க, அந்த நூலை கொண்டு அதை செஞ்சுருக்காங்க. எவ்வளோ பெரிய வெயில் பாருங்கள். மாஷா அல்லாஹ் ஹாஜிமார்கள்லாம் வந்து அவங்களோட துவாவை வந்து எல்லாம் இதை கேட்டுட்ருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நம்மளுக்கு தேவையான துவாவும் நீங்கள் கேளுங்க. இந்த வீடியோவில் பார்க்க நினைக்காதீங்க. நம்மளுக்கு பலதரப்பட்ட துவாக்கள் இருக்கும். இந்த துவாக்களை வந்து நீங்கள் கேட்டுகிட்டே இருங்க. இன்ஷா அல்லாஹ் சுப்ஹானஹு நிச்சயமாக நம்மளுக்கு கபூல் செஞ்சு தருவான். நான் சொன்னது பாருங்கள், இங்கே முடியாதவங்க கூட வந்து வீல் சேரில் வந்து இருக்காங்க. எல்லா வகையான மக்களையும் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுத்தாலா யாரை நாடுறானோ, அவங்க பலவீனமானவங்க இருந்தாலும் சரி, பலமுள்ள ஆனவங்களும் சரி, எப்படி இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள வச்சுறான். இப்போ அந்த துவா சொன்ன பார்த்து துவா செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ் என் கூட நீங்கள் செஞ்சீங்களோ ஓதிங்களா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஜியாரத பைத்துக்கல் ஹராம். அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஜியாரத பைத்துக்கல் ஹராம். இது மீனிங் என்னென்னா, யா அல்லாஹ் எனது புனிதமான வணக்க ஸ்தலத்திற்கு வருகை தரும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக. மீன், யா அல்லாஹ் உனது புனிதமான வணக்க ஸ்தலத்தில் வரும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக. இதுதான் இந்த துவா. நம்ம அதிகமாக இந்த துவா ஓதுவோம். ஏன்னா இந்த துவா வந்து எல்லா காபா ஷெரீஃப் பாக்கியத்தை கொடுத்து நல்லா கேட்குறது, புரியுதுங்களா? அதனால் நம்ம இந்த துவா செய்யும் போது இன்ஷா அல்லாஹ் சுப்ஹானஹு கபூல் ஆக்கிட்டேன்னா நம்ம எல்லோரும் இன்ஷா அல்லாஹ் அந்த காபா ஷெரீஃப் வந்து நேரில் பார்க்கலாம். பாருங்கள், இது கிங் அப்துல் அசீஸ் கேட்டாக இருக்குது. இங்கே வந்து இது இது வந்து கிங் ஃபஹத் கேட்டாக இருக்குது. இவங்கெல்லாம் வந்து அந்த காலத்தில் இருந்த அரசர்கள் அந்த வழியாக வருவாங்க. அதனால் அவங்க நினைவாக வந்து இந்த போர்டு மாட்டிட்டாங்க. சில புறாக்கள் பறந்துட்டுருக்கு. இன்ஷா அல்லாஹ் பாருங்கள், ஹாஜிமார்கள் அவங்களுடைய நியத்தை வச்சு அவங்க தவாஃப் செஞ்சிட்ருக்காங்க. நம்ம அப்படியே எல்லோரும் தல்பியாத் ஓதிக்கலாமா? நீங்கள் சேர்ந்து நீங்களும் ஓதிங்களா? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك
லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக் லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். அவங்க மாஷாஅல்லாஹ் தொழுதுட்டு இருக்காங்க. இதோடைய மீனிங் என்னென்னா, என் அல்லாவே நான் உன்னை ஏற்று வந்துவிட்டேன், உனக்கு எந்த இணையும் இல்லை, நான் உன்னை ஏற்று வந்தேன், புகழும் நன்மை மாற்றும் எல்லாமே உனக்கே, உனக்கு இணை எதுவும் இல்லை. இதுவும் ஒரு ரொம்ப சிறந்தது. நம்ம லெசன் நினைப்போம், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக் லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். நம்ம அரபியில் ஓதிடும். பட் அதோட தமிழ் மீனிங் என்னென்னா, இவ்வளோ சிறப்பு இருக்குது. என்னது? என் அல்லாவே நான் உன்னை ஏற்று வந்து விட்டேன், உனக்கு இணை எதுவும் இல்லை, நான் உன்னை ஏற்று வந்தேன், புகழும் நன்மை ஆட்சியும் எல்லாம் உனக்கே, உனக்கு எதுவும் இல்லை. அதனால் நம்ம மோஸ்ட்லி என்ன பண்ணணும், நம்ம துவாக்கள் ஓதணும் பார்த்தீங்களா, அந்த துவாக்களை தமிழோட மீனிங்கை விளங்கி ஓதணும். ஏன்னா தமிழோட மீனிங்கை விளங்கி ஓதும் போது அதுக்குண்டான ஒரு அசலா தமிழுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஓகே, நம்ம இப்போது இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஹதீஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? கவனமாக கேட்கலாமா? உலகத்திற்குரியவர்கள் என அறிவிக்கப்பட்ட 10 நபர்களில் ஒருவரான ஸாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னால 10 சொர்க்கத்துக்கு 10 நபர்கள் சொல்லியிருந்தாங்க. அதில் முக்கியமாக ஒருவரான யாருன்னா ஸாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. இறுதி ஹஜ் வருடம் எனக்கு கடுமையான வழி இருந்தபோது நான் விசாரிக்க என்னிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். அவங்கள விசாரிக்க என்ன பண்ணாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. இறை தூதர்கள் அவர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற வழி எனக்கு ஏற்பட்ட நிலையில் உள்ளேன். நான் பணக்காரன், ஒரு மகளை தவிர வேறு வாரிசு எனக்கு இல்லை. நான் என் சொத்தில் 3இல் 2 பங்கை தர்மம் செய்யலாமா என்று கேட்டேன். என்ன கேட்குறாங்க? எனக்கு சொத்து நிறைய இருக்குது, அதில் 3இல் 2 பங்கை நான் தர்மம் செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கன்னா கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பாதி கொடுக்கலாமா இறை தூதர் அவர்களே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, 3இல் 1 பங்கு கொடுக்கலாமா இறை தூதர் அவர்களே அப்படின்னு கேட்குறாங்க. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னா, 3இல் 1 பங்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சஹாபிகள் சொத்து தான். இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு கேட்குறாங்க, என்ன சொல்கிறாங்க, 3இல் 2 பங்கு தர்மம் செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க. கிடையாது, கூடாதுன்றாங்க. 3இல் பாதி கொடுத்துடலாமான்னு கேட்குறாங்க. அதுவும் கிடையாது. என்ன சொல்கிறாங்க, 3இல் 1 பங்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, 3இல் 1 பங்கே அதிகம்தான். நிச்சயமாக நீ உன் வாரிசுகளை பணக்காரர்களாக விட்டு செல்வது மக்களிடம் யாசகம் கேட்கும் ஏழைகளாக அவர்களை நீ விட்டு செல்வதை விட சிறந்ததாகும். என்ன சொல்கிறாங்க, இப்போ அவங்க உயிரோடு இருக்கிறவங்க அவங்ககிட்ட சொத்து இருக்குது. சரிங்களா? இப்போ அவங்க இந்த வழி வச்சுருக்காங்க, அவங்க மூத்தவங்க தெரிஞ்சிருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொத்தை தானம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, பிறக்காத அவங்க வாரிசு வராங்க பார்த்தீங்களா, இப்போ இவங்க இருக்க தானம் பண்ணிட்டாங்க, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நிச்சயமாக இருந்தாலும் இவங்க இருக்க தானம் பண்ணிட்டாங்க. இதை கொண்டு இவங்க வரக்கூடிய பின்னாடி வரக்கூடிய வாரிசுதாரர்கள் ஏழைகளாக இருந்து அவங்க யார்கிட்டமும் போய் கடன் கேட்குறத விட இவங்க என்ன பண்ணுறாங்க, அவருடைய விட்டு சொல்கிறாங்க பார்த்தீங்களா சில விஷயங்களை, அது சிறந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வாரிசுகளை பணக்காரர்களாக விட்டு செல்வது மக்களிடம் யாசகம் கேட்கும் ஏழைகளாக அவர்களை விட்டு செல்வதை விட சிறந்ததாகும். இறை தூதர் அவர்களே, என் தோழர்கள் எல்லாம் தங்களுடன் மதினா திரும்பும் பொழுது எனது நோயின் காரணமாக நான் மட்டும் மக்காவில் தங்கிவிடுவேனே என்று கேட்டேன். நிச்சயமாக நீ தங்கிவிட மாட்டீர். அல்லாவின் திருப்தியை நாடி நீர் செய்வது மூலம் உன் தகுதியையும் கண்ணியத்தையும் அதிகமாக்கிக் கொள்வீர். உம்மிடம் சிலர் பயன் பெற்றும் மற்ற சிலர் உம்மிடம் துன்பம் அடைவார் என்ற அளவுக்கு நீர் நீண்ட காலம் வாழக்கூடும் என்று கூறிவிட்டு, இறைவா, என் தோழரிடம் அவர்கள் ஹிஜ்ரத்தை ஏற்பாயாக, அவர்களின் குதிக்கால்களை மீது அவர்களை திருப்பி விடாது என்று பிரார்த்தனை செய்தார்கள். எனினும் ஹிஜ்ரத் செய்யாமல் இருந்துவிட்ட ஸாத் இப்னு கௌலாதான் அனுதாபத்திற்குரியவர் என்று ஒரு நபி அவர்கள் மக்காவில் இறந்தவருக்காக இரங்கல் தெரிவித்தார்கள். என்ன சொல்கிறாங்க, ஹிஜ்ரத் செய்யாமல் இருந்துவிட்ட ஸாத் இப்னு கௌலாதான் அனுதாபத்திற்குரியவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இறந்தவருக்கு இரங்கல் தெரிவித்தார்கள். இந்த ஹதீஸ் எதில் இருக்குன்னா, புகாரி ஷெரீஃபில் 1295 ஹதீஸாக இருக்குது, முஸ்லீம் ஷெரீஃபில் 1628 ஹதீஸாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன பண்ணணும், நம்ம அதிகமாக நம்ம தானம் பண்ணணும். அல்லாஹ்வுடைய பேரில் நம்ம அதிகமாக தானம் பண்ணணும், இந்த சதக்கா கொடுக்கணும். நம்ம எந்த அளவுக்கு நம்ம சதக்கா கொடுக்குறோமோ அதை அதை பன்மடங்காக நம்ம தான் கொடுப்போம்.
சரிங்களா. அப்புறம் வந்து ஹிஜ்ரத் சொல்லியிருக்காங்க. அந்த காலத்தில் ஹிஜ்ரத் செய்வாங்க. மக்கள் வந்து மதினா போவாங்க. மதினா வந்து தீனோட வேலையாக மக்கள் ஹிஜ்ரத் செய்வாங்க. அந்த விஷயமே இது சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா. நம்ம என்ன பண்ணணும், நம்ம அல்லாவுக்கு அதிகமாக வந்து அல்லாவோட கடையில நம்ம நிறைவேற்றணும். ரெண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நம்ம பின்பற்றணும். நம்மளுக்கு இருக்க பள்ளியில் வீட்டில் இருந்து பள்ளிக்கு போகிறது தான் நம்மளுக்கு விஜயத்தாக இருக்கும். தொழுகைக்காக போகிறதுனா இது வந்து மெயினாக இருக்குது. நம்மளுக்கு யாரும் ஹிஜ்ரத் பண்ண தெரியாது. நம்ம என்ன பண்ணணும், பள்ளியிலேருந்து வீட்டிலேருந்து நம்ம பள்ளிக்கு போய்ட்டு தொழணும். இதுவும் ஒரு பெரிய ஹிஜ்ரத் தான் போயிட்டு. அதனால் நம்ம என்ன பண்ண வேலை தொழுகையை இன்ஷாஅல்லாஹ் வீட்டில் இருந்து பள்ளிக்கு போய்ட்டு நம்ம தொழுவோம். அல்லாஹ்வுடைய அனுபவம் நம்ம பெற்றுக்கொள்ளணும். சரிங்களா. இன்ஷாஅல்லாஹ் இந்த வீடியோ யார் யார் பார்க்குறீங்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுடைய எல்லா கவலையும் நீக்கிடுவானாக. அவங்களுடைய பாவங்களை மன்னித்தருவானாக. அவங்கள எல்லா நோயும் நிறைவேற்றி தந்துடுவானாக. யார் யாருக்கு நிக்காகாமல் இருக்கோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு நிக்கா அமைச்சு தருவானாக. யார் யாருக்கு குழந்தை இல்லாமல் இருக்கோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாலிஹான குழந்தைகள் தந்துடுவானாக. எல்லா மக்களையும் அல்லாஹ் புரிந்து கொள்வானாக. இன்ஷாஅல்லாஹ் நாளைக்கு ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இன்ஷாஅல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷாஅல்லாஹ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு பார்ப்போம்.